அதாவது நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக தான் வந்திருக்கேன். ஆனால் அந்த உன்னோட லைம் லைட்டை இப்போ கூட பார்த்துருப்பீங்க, கூட தான் வந்தார். ஆனால் இந்த மீடியா நீங்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்களாக இருக்கிறீங்க. அப்போ வந்து அந்த அவரும் கூட இருந்தால் அந்த என்ன சொல்கிறது, அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து போயிடும்ன்றதுக்காக என்ன நீ பேசுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க. ஸோ ஐ எம் லிவிங் வித் அ ரியல் ஹீரோ. அவருக்கு ஐநா சபையில் கலந்து கொண்டு நாடு திரும்பிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மனைவி சௌமியா அன்புமணி தனது கணவர் குறித்து செய்தியாளர் சந்திப்பில் நெகிழ்ச்சியடைந்து பேசியுள்ளார். இப்போ வந்து இன்னைக்கு ஐ வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் மொமெண்ட். இந்த தமிழ்நாட்டிலேருந்து நம்ம வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் போயிட்டு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இல்லையா, பசுமை தாயகம். அந்த விஷயத்தை தான் நான் இன்னைக்கு பெருமையாக செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயத்த சொல்லணும். இந்த நிகழ்வுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸும் அவரும் இன்னைக்கு வந்திருந்தார். அவருடைய வேலையெல்லாம் இருந்தது. இருந்தாலும் அக்டோபர் 1ஆம் தேதி பேசக்கூடிய வாய்ப்புன்னு நினச்சிட்டு நாங்கள் ஒரு நாள் முன்னாடி போயிட்டோம். ஆனால் அந்த வாய்ப்பு அக்டோபர் 3ஆம் தேதி தான் கிடைச்சிது. அப்போ வந்து அவருக்கு நிறைய இப்போ உங்களுக்கே தெரியும், தருமபுரியில் கூட கடையடைப்பு நடத்தியிருந்தாங்க. அங்கே போக வேண்டிய நிலைமை இருந்தாலும் மனைவியாக எனக்கு வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அவரும் வந்து அங்கே உட்காந்துருந்தாரு. ஆனால் என் பக்கத்தில் உட்காந்துருந்தா எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகளிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் குறைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளி இங்கே உட்காந்துருந்தாரு. அதாவது நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக தான் வந்திருக்கேன். ஆனால் அந்த உன்னோட லைம் லைட்டை இப்போ கூட பார்த்துருப்பீங்க, கூட தான் வந்தார். ஆனால் இந்த மீடியா நீங்கள் ஊடக நண்பர்கள் சகோதரர்களாக இருக்கிறீங்க. அப்போ வந்து அந்த அவரும் கூட இருந்தால் அந்த என்ன சொல்கிறது, அவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுத்து போயிடும்ன்றதுக்காக என்ன நீ பேசுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாங்க. ஸோ ஐ எம் லிவிங் வித் அ ரியல் ஹீரோ. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் இன்றைக்கி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதான் நான் அந்த கூட்டத்தில் சொன்ன மாதிரி தான், பருவநிலை மாற்றத்தினால் பெண்களுக்கு அன்றாட தேவையான தண்ணீரே பிரச்சனை தான். அப்போ வந்து அவங்க வேலை செய்கிறாங்க, இப்போ விவசாய வேலை செய்கிறாங்கன்னா அந்த விவசாயமும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு தண்ணீருக்காகவும் வேலைக்காகவும் அவங்க பல மைல் நடக்கிறாங்க, பக்கத்து ஊருக்கு போகிறாங்க, இல்லை பக்கத்து நாட்டுக்கு வேலைக்கு போகிறாங்க. எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அதுதான் கிளைமேட் இன்டியூஸ்ட் மைக்ரேஷன், புலம்பெயர்வது என்பது. கிளைமேட் ரெஃப்யூஜி சொல்கிறால காலநிலை அகதிகளாக தான் நிறைய பேர் வெளியூருக்கு போகிறாங்க. இங்கே வேலை கிடைக்கல, அப்போ வெளியூரில் வேலை செய்கிறாங்க. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் போகிறாங்க. அதிகமாக அவங்க போகிறதுக்கு பெரிய கஷ்டம் வந்து குழந்தைங்களை தனியாக விட்டுட்டு போனோம். அப்போ அவர்களுக்கு ஹெல்த் ரிஸ்க் இல்லையா. அவங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.